15ஆம் நூற்றாண்டுல வர்ணன் வம்சத்தை சேர்ந்த ஒரு ராஜா தன்னுடைய சேனாதிபதிகள் வேண்டான்னு சொல்லியும் பக்கத்து நாட்டோட சண்டை போட்டாரு. சண்டையில பெரிய தோல்வியையும் சந்திச்சாரு. நான் கனவுல கூட நம்ம தோல்வி சந்திக்க வேண்டிய நிலைமை வரும்னு நினைச்சு கூட பார்க்கல. மகாராஜா, நீங்க ஓய்வெடுங்க. எங்க பாருமா, மந்திரி தான் என் உயிரை காப்பாத்திருக்காரு. நான் என்னுடைய பொண்ணு உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். நம்ம சாம்ராஜ்யத்தோட பொறுப்பையும் உன்கிட்ட நான் கொடுக்கிறேன். நீதான் பொறுப்பா அந்த ராஜ்யத்தை பார்த்துக்கணும். உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன். நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. இங்க பாருமா, இவரு சொல்றத நீ கேட்கணும். மகாராஜா, நான் இளவரசிய கல்யாணம் பண்ணிக்கிறேன். இவங்களை பாதுகாப்பேன். சந்தோஷம், ரொம்ப நிம்மதியா இருக்கு. இங்க பாருமா, எனக்கு இவர் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. அதனால உன்னுடைய கைய இவர்கிட்ட ஒப்படைக்கிறேன். நீ இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எதிரிகளால நம்மள நிச்சயமா நெருங்க கூட முடியாது. நீ இவருக்கு நல்ல சேவை செய்யணும். எனக்காக நீ இதை பண்ணியாகணும். அப்பா, உங்களுக்கு நான் வாக்கு கொடுக்கறேன். உங்களோட மக மனசார இவருக்கு சேவை செய்வேன். இவரை என்னோட கணவரா ஏத்துக்கிறேன். இவருக்கு நான் சேவை செய்வேன். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இவருக்காக உயிரையும் கொடுப்பேன். சந்தோஷமா, உன்கிட்ட இருந்து நான் இதை தான் எதிர்பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம். அப்பா, 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 அப்பா. மகாராணி எம்மா அரசபைக்கு வருகிறார். மகாராணி எம்மா கிட்ட ஆட்சி பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் பொதுமக்களோட வாழ்க்கை உயர்ந்து அவங்களுக்கு நிறைய சலுகை கிடைச்சது. விளைச்சலுக்கு இலவசமா விதைய கொடுத்தாங்க. சக்தி வாய்ந்த சேனையை உருவாக்க அடித்தளம் இட்டாங்க. மகா மந்திரி இல்லையோ, நீங்க சேனையை கூட்டிட்டு போங்க. நம்ம எதிரிகளை அழிச்சிட்டு வாங்க. நீங்க வெற்றியோடு திரும்பி வரும்போது நான் உங்களை வரவேற்பேன். அது வரைக்கும் உங்களுக்காக இங்க காத்திருப்பேன். கவனமா போயிட்டு வாங்க. ஏம்மா, நீ கவலைப்படாத. இறந்து போன நம்ம மகாராஜாவோட கடைசி ஆசையை நான் நிறைவேற்றுவேன். போலாம். மகா மந்திரி இல்லையோ, பாதுகாப்பா போயிட்டு வாங்க. மகா மந்திரி லியோ நம்ம எதிரிகளை அழிச்சு வெற்றியோட திரும்பி வந்திருக்காரு. இப்ப நம்மளோட ராஜ்யம் சக்தி வாய்ந்த ராஜ்யங்கள்ல ஒன்னா இருக்கு. இன்னைக்கு மகாராணிக்கும் மகா மந்திரிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இந்த கல்யாணம் நம்ம ராஜ்யத்தோட எதிர்காலத்தை ரொம்ப பாதுகாப்பா ஆக்க போகுது. ஆனா மகாராணி எங்க போனாங்க? என் கையை விடு. மகாராணி, மகா மந்திரி, இவனை கைது பண்ணுங்க. இவனை கைது பண்ணுங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? பிரதமர் லியோ அவர்களே, என்ன பார்த்தா குழந்தை மாதிரி தெரியுதா? சூரிய சாம்ராஜ்யத்தை எதிர்க்கிறது ஆபத்துன்னு ஸ்டாலின் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க அவங்க கூட சண்டை போட்டிருக்கீங்க. இதனால ஆபத்து வரும்னு உங்களுக்கு தெரியாதா? அவங்க தான் ஆரம்பத்துல இருந்தே நம்ம எல்லைகளை தாக்குனாங்க. இதுக்கப்புறம் நாம அவங்கள திருப்பி அடிக்காம விட்டா நம்மளை அடிச்சுட்டே தான் இருப்பாங்க. 3 வருஷ போருக்கு பிறகு நம்ம ராஜ்யமே நில குலைஞ்சு போயிருக்கு. மக்களும் அவதிப்படுறாங்க. ஆனாலும் நீங்க போற நிறுத்தல. மக்கள் கஷ்டப்படுறத பத்தி உங்களுக்கு கவலையே இல்லல. அரசி, அவங்கெல்லாம் ஓநாய்கள் மாதிரி. நம்ம கொஞ்சம் பின்வாங்கினாலும் நமக்கு தான் ஆபத்து. போதும். இப்பதான் எல்லை பகுதிகளில் அமைதி நிலவுது. சூரிய சாம்ராஜ்யத்தோட விஷயங்கள் எல்லாத்தையும் இதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்களே பார்த்துக்கிட்டோம்.
ஸ்டாலினா? இங்க இருக்கிறவங்களையே ஸ்டாலின் அவர்களுக்கு தான் படிப்பறிவு, திறமணி எல்லாமே அதிகம். அதனால சூரிய சாம்ராஜ்யத்தை சமாளிக்கிற தகுதி இவருக்கு மட்டும்தான் இருக்கு. இதுல எதுவும் மாற்று கருத்து இருக்கா? பிரதம மந்திரி லியோ, அரசு முன்னாடி மண்டிக்கிடுங்க. அரசியாரே, மகா மந்திரி லியோ இது வரைக்கும் யாரும் முன்னாடி மண்டியிட்டது இல்ல. வாய மூடுங்க. அரசு முன்னாடி மண்டியிட்டதுல அவருக்கு அப்படி என்ன பிரச்சனை? அது மட்டும் இல்லாம முக்கிய பொறுப்புல இருக்கிற நானே சொல்றேன். என்னைய எதிர்த்து பேசுறீங்களா? யார் அங்கே? அரசிய அவமதிச்ச குற்றத்துக்காக இவருக்கு மரண தண்டனை கொடுங்க. என்ன மன்னிச்சிருங்க ஐயா. அரசி, என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. வர்ணகுல இளவரசி எம்மா அவர்கள் முன்னாடி எல்லாரும் மண்டியிடுங்க. மறைஞ்ச அரசர் 100 முறை உங்களை மன்னிக்க சொல்லி என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. இன்னும் 3 முறை தான் பாக்கி இருக்கு. 3 முறைக்கு பிறகும் இவங்க இப்படியே துரோகிகளை பதவியில அமர்த்திக்கிட்டு இருந்தா நான் இங்கிருந்து வெளியேறிடுவேன். அதுக்கப்புறம் திரும்ப இங்க வரவே மாட்டேன். நான் தண்டனையை ஏத்துக்கிறேன். அரசியோட கட்டளைக்கு மீறி ஊருக்கு ஆபத்து விளைவிக்கிற வகையில பக்கத்து நாட்டோட போருக்கு போன காரணத்துக்காக மந்திரி லியோவோட பதவி பறிக்கப்படுது. மேலும் அவர் அந்த பதவிக்கு திரும்பி வர முடியாத அளவுக்கு கால வரையற்ற நிபந்தனை அவருக்கு விதிக்கப்படுது. இதுவே அரசியின் கட்டளை. எல்லாருக்கும் புரிஞ்சதுல? மந்திரி லியோ, அரசர் இனிமே எனக்கு நீங்க தான் பொறுப்புன்னு சொல்லியிருந்தாரு. இங்க பாருங்க, அதனால நீங்க என்ன சொன்னாலும் நிச்சயமா நான் அதை கேட்பேன். என் உயிரே போனாலும் உங்களுக்கு எதுவும் ஆகாம பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. எனக்காக நீங்க உங்க உயிரெல்லாம் விட வேண்டாம். 100 வாய்ப்புகள்ல இன்னும் 2 தான் பாக்கி இருக்கு. அரசி, கட்டளையை ஏற்கிறேன். நல்லது. இனி 3 வருஷத்துக்கு நீங்க அரசவைக்கு வர தேவையில்லை. என் முகத்திலே முழிக்காதீங்க. இதோட சபை நிறைவடைகிறது. உத்தரவு மகாராணி. எல்லாருக்கும் அரசு எடுத்த முடிவுதான் தெரியுமே ஒழிய நான் தான் அந்த முடிவை எடுக்க வச்சேன்னு தெரியாத. மகா மந்திரி லியோ, நீ ரொம்ப பெரிய அறிவாளிதான். ஆனா நான் உன்னை விட பெரிய அறிவாளின்னு இப்போ உனக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். அரசிக்கும் எனக்கும் இடையில நீ தேவையில்லாம தலையிட வேண்டாம். என்ன ஒரு ஆணவம்! இனி நீ என் கண்ணு முன்னாடியே வந்துடாத. மந்திரி அவர்களே, சூரிய சாம்ராஜ்யத்துக்கு எதிரான போர்னால உங்களை பதவியை விட்டு நீக்கிட்டாங்களாமே. அது வெறும் பதவி தானே, பரவாயில்ல விடுங்க. பிரதமரே, அரசர் உங்களுக்கு கொடுத்த மரியாதையே வேற. உங்களை நம்பி உங்களுக்கு அதிக பொறுப்புகளை கொடுத்தாரு. உண்மைதான் மந்திரி. இந்த நாட்டோட அமைதிக்காக தான் நம்ம எல்லாரும் தோளோட தோள் நின்னோம். இப்ப அந்த துரோகி கிட்ட நம்ம ஏன் அடி பண்ணினோம்? மந்திரி லியோ, உத்தரவு கொடுங்க. அதெல்லாம் வேண்டாம். மந்திரி அவர்களே, நாங்க பதவிக்காக கேட்கல, நாட்டுக்காக தான் கேட்கிறோம். ஆமா மந்திரி அவர்களே, நம்ம இந்த விஷயத்தை இப்படியே விட்டோம்னா அந்த ஸ்டாலினோட ஆட்டத்தை தாங்க முடியாது. உங்களை நல்லா பயன்படுத்திக்கிட்டு இப்ப உங்களை தூக்கி வெளியே வீசுறாங்க. இந்த அவமானத்தை உங்களால எப்படி ஏத்துக்க முடியுது? போதும், நிறுத்துங்க. எல்லாரும் எழுந்துருங்க. நான் ஆரம்ப காலத்துல சாதாரண விவசாயியா தான் இருந்தேன். அரசர் தான் என்னை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்தாரு. இப்ப நான் அதை எதிர்த்தேன்னா அது துரோகம் ஆயிடாதா? மந்திரி அவர்களே, போது, நிறுத்துங்க. இதுக்கப்புறம் இத பத்தி எதுவும் பேச வேண்டாம். மந்திரி அவர்களே, மந்திரி அவர்களே, ராஜமாதா வர சொல்றாங்க.
வணக்கம் மகாராணி. எழுந்திருப்பா. இளவரசி ஜூலி. பிரதம மந்திரி லியோ. லியோ, உன்னை அவமதிச்சிட்டாங்களாமே. பரவாயில்ல மகாராணி. இது எல்லாமே அந்த அரசியோட தப்பு தான். நான் இதை பத்தி அவகிட்ட பேசுறேன். உங்க கருணைக்கு நன்றி. ஆனா அவங்க அரசி, அது அவங்களுடைய கட்டளை. அதை மீறுறது மரியாதையா இருக்காது. அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா பேசினபடி உங்க கல்யாணத்துக்கான ஏற்பாடை முடிச்சிருவோம். ஆனா இதுக்கு முதல்ல அரசி இதை ஏற்பாங்களான்னு தெரியல. அதுவும் இல்லாம அவங்க இது அரசரோட கடைசி ஆசை. அதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்கக்கூடாது. நீங்க சொன்ன சரிதான் மகாராணி. நீ உணர்வுகளுக்கு மரியாதை கொடுப்பேன்னு எனக்கு தெரியும். இளவரசி ஜூலி, அவரை கூட்டிட்டு போ. உத்தரவு. பிரதம மந்திரி, போலாம். பிரதம மந்திரி, உங்களுக்கு என் தங்கச்சியை கட்டிக்க விருப்பம் இல்லைன்னா அப்போ என்ன கட்டிக்கோங்க. நான் வேணா அம்மா கிட்ட பேசி பார்க்கறேன். நான் பார்த்து வளர்ந்த பொண்ணு நீ. நான் அவளை கல்யாணம் பண்றதும் நல்ல விஷயம்தான். மகாமந்திரி லியோ, ஐயோ ஸ்டாலின், ஐயோ, என்னாச்சு உங்களுக்கு? வலிக்குது வலிக்குது. என் காலு உடைஞ்சிருச்சு. ஹே லியோ, எதுக்காக இவரை இப்ப காயப்படுத்தின? நான் எதுவும் பண்ணல. பொய் சொல்லாத. நீ அவரை தள்ளி விடுறத நானே பார்த்தனே. எதுக்கு மாத்தி பேசுற? ஆமா அரசே, அவர் மேல கோவப்படாதீங்க. நான் தான் தெரியாம கீழே தடுக்க விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன். இது நிச்சயமா என்னோட தப்புதான். இங்க பாருங்க லியோ, உடனே இவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இல்லன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். நான் எந்த தப்பும் பண்ணல. அப்படியா? எவ்ளோ தைரியம் இருந்தா என்னையே எதிர்த்து பேசுவீங்க? யாருங்க அவன்? கண்ணத்துல அறைங்க. உங்களை ஒரு நல்ல ஆட்சி நடக்குதுன்னா அதுல மக்கள் சந்தோஷமா இருக்கணும். மக்களை முதல்ல பார்க்கறவன் தான் ஒரு நல்ல அரசு. அதனால மக்கள் மனசுல இடம் பிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறவனால தான் அரசனா இல்லாம நல்ல தலைவனா இருக்க முடியும். இளவரசி, இளவரசி. லியோ, லியோ, இந்த அரசியல் எல்லாம் நீங்களே படிங்க. எனக்கு களைப்பா இருக்கு. என்ன கட்டி பிடிங்க. இளவரசி, அதெல்லாம் வேண்டாம். என்ன வேண்டாம்? நமக்கு தான் நிச்சயம் ஆயிடுச்சுல்ல. அப்புறம் என்ன ஒழுங்கா கட்டி பிடிங்க. நமக்கு இன்னும் கல்யாணம் ஆகாததால எல்லாரும் தப்பா பேசுவாங்க. தப்பா பேசுவாங்களா? யாராவது அப்படி பேசுனாங்க பல்ல உடைச்சிருவேன். தங்கச்சி வேணாம். ஏய் ஜூலி, ஏன் கையே பிடிக்கிறியா? தங்கச்சி, அவர் நம்ம அரச சேவகர். அவர் மேல கை வைக்கிறது நிச்சயமா நல்லது கிடையாது. அதுவும் இல்லாம ஸ்டாலினை மந்திரி லியோ தள்ளி விடவே இல்ல. தயவு செஞ்சு என்ன நம்பு. தப்பு பண்ண அவனுக்கு நீ தொண போறியா? யாருங்க இவளை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. உத்தரவு. என்ன அவமதிச்சதுக்கு, ஒரு அறிஞரை கீழே தள்ளி விட்டு அசிங்கப்படுத்தி அந்த குற்றத்தை ஏற்காம இருந்ததுக்கு, ஆணவத்தை வெளிப்படுத்தினதுக்குன்னு உங்க பாதுகாப்பு முத்திரைய ஒழுங்கா திரும்ப கொடுங்க. சொன்னது கேட்டுதா? லியோ, எனக்காக நீங்க உயிரோட திரும்பி வரணும். இன்னும் ஒரு வாய்ப்பு தான். நான் ஏற்கிறேன். அரசி, இவர் காயத்தை குணப்படுத்துங்க. உத்தரவு. அம்மா, பாதுகாப்பு முத்திரையும் பிரதமர் பதவியையும் அரசர் தான் லியோக்கு கொடுத்தாரு. அதை திரும்ப வாங்குற அளவுக்கு அவர் என்ன தப்பு பண்ணாரு? அம்மா, நான் தெரிஞ்சுதான் எல்லாமே பண்றேன். நீயும் லியோவும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க.
நீ அவரை இவ்ளோ அவமானப்படுத்தினதுக்கு அப்புறம் வருங்காலத்துல அவரோட முகத்துல எப்படி முழிப்ப? இங்க பாருங்கம்மா, அப்பா அவர்கிட்ட என் கையை பிடிச்சு கொடுத்ததெல்லாம் உண்மைதான். ஆனா நான் இப்ப அரசி ஆயிட்டேன். யாரை நான் தண்டிக்கணும், யாரை கல்யாணம் பண்ணணும், யார் கூட இருக்கணுங்கிறத இங்க நான் தான் முடிவு பண்ணுவேன். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு ஒரு பழமொழி இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் என்ன பண்றேன்னு மனசார தெரிஞ்சுதான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன். அதனால என்ன தடுக்காதீங்க. இருந்தாலும் நீ பண்றது கொஞ்சம் தப்பா தான் தெரியுது. அம்மா, என்னை கட்டிக்க போறவரு எனக்கு ஒரு நல்ல விசுவாசியா இருக்கணும், என்னை நல்லா பாத்துக்கணுமே தவிர இப்படி பெரிய பதவியில இருக்கவங்க எனக்கு வேண்டாம். அதுவும் இல்லாம லியோ இத்தனை வருஷமா நமக்காக உழைச்சிருக்காரு. அதனால அவருக்கு மொத்தமா ஓய்வு கொடுக்க போறேன். ஒருவேளை அவர் இங்க இருந்து போயிட்டாருன்னா? வாய்ப்பே இல்ல. அவர் அப்பா மேல இருக்க மரியாதையினாலையும் என் கூட நிச்சயமானதுனாலையும் தான் இத்தனை வருஷமா இங்கேயே கட்டுப்பட்டு இருக்காரு. அதனால அவர் போக வாய்ப்பே இல்ல. இருந்தாலும் ஐயோ அம்மா, ஸ்டாலின் ஒரு பெரிய அறிஞர்மா. அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கு. அதனால ஸ்டாலின் வெளியவும் லியோ உள்ளவும் இருந்தா நம்ம நாட்டுக்கு அது பெரிய பாதுகாப்பா தானே இருக்கும். நீ ஒரு அரசிங்கிறதுனால உன்னோட முடிவுல நான் தலையிடல. ஆனா ஒண்ணு மறந்துடாத. என்னன்னு சொல்லுங்கம்மா. என்னதான் இருந்தாலும் லியோ உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவரு. அதனால தேவையில்லாம அவரோட மரியாதையை கெடுத்துறாத. கவலைப்படாதீங்கம்மா. ஸ்டாலின் எனக்கு கல்யாணத்தை பத்தி நிறைய சொல்லி கொடுத்திருக்காரு. நாளைக்கு அரச பொறுப்புகளை முடிச்ச பிறகு என் கல்யாணத்தையும் முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் லியோவோட மனசு மாறிடும். அவர் இந்த பதவியில எல்லாம் இருக்க வேண்டாம். என் கூடவே இருந்து என்னை பார்த்துக்கிட்டா போதும். முக்கிய மந்திரி ஏன் அரசியோட போய் நிக்க மாட்டேங்கிறாரு? அவரோட அந்த பதவி பறி போய் ரொம்ப நாள் ஆகுது. மேற்கொண்டு பாதுகாப்பு முத்திரையை வேற திரும்ப வாங்கிட்டாங்களாம். இவர் பிரதம மந்திரியா இருந்து நல்லா செயல்பட்டதுனால தான் நம்ம நாடு இப்ப பாதுகாப்பா இருக்கு. அரசு எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? யாருக்காவது ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, இல்லனா அரசாவையே இப்பயே கழிச்சிடலாம். மன்னிக்கணும், நான் ஒன்னு சொல்லி ஆகணும். மதிப்பிற்குரிய அரசியே, மந்திரி பதவியிலிருந்து நீக்கப்பட்டு அரசவை உறுப்பினரா இருக்கிற லியோ அவர்கள் தான் சுய லாபத்துக்காக நிறைய தவறுகளை பண்றாரு. அதனால அவர் அவையிலிருந்து நீக்கணும்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். அவர் இங்க இருந்து வெளியேற்றப்படணும். இது என்னுடைய தாழ்மையான கருத்து. பெரியவரே, அவர் மந்திரியா இருந்தப்ப நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப நீங்க கட்சி மாறுறீங்களா? ராத்திரியும் பகலமா இந்த நாட்டுக்காக உழைச்சதுனாலயே அவருக்கு சின்ன வயசுலயே முடியெல்லாம் நரைச்சிருச்சு. அவரை பழி சொல்ல உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? அவர் இந்த நாட்டுக்கு பண்ணதெல்லாம் நல்லதுதான். ஆனா நாட்டுக்காக பல இடத்துக்கு போருக்கு போனவரு என்னைக்காவது மக்களை பத்தி சிந்திச்சிருக்காரா? அவரை உடனடியா இங்க இருந்து நீக்குங்க. நீங்க சொல்றது என்னமோ உண்மைதான் பெரியவரே. அரசி போக கூடாதுன்னு சொன்ன பிறகும் சூரிய சாம்ராஜ்யத்தோட போயிட்டு போர் புரிஞ்சு எல்லை பகுதியில நாசமாக்கின குற்றத்துக்கு இவருக்கு கண்டிப்பா தண்டனை கொடுத்தாகணும். அவங்க தான் முதல்ல நம்ம கிட்ட வம்பிழுத்தாங்க. அதுக்கு தான் நான் பதிலடி கொடுத்தேன். இது எப்படி தப்பாகும்? மதிப்பிற்குரிய அரசி, இது தவறு. மகா மந்திரி லியோ மேல எந்த தப்பும் இல்ல. தப்பு இல்லைன்னா அப்புறம் எதுக்கு நம்மள நோக்கி அவங்க படையெடுத்து வந்துகிட்டு இருக்காங்க? இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க மந்திரி அவர்களே? இதெல்லாம் உங்களால தான் வந்தது. ஒருவேளை அவங்க வந்தா கூட அவங்களை எதிர்க்க நான் தயார். எனக்கு பயம் இல்லை. 3 வருஷமா நீங்க தொடர்ந்து சண்டைக்கு தான் போய்கிட்டு இருக்கீங்க. இதோட நிறுத்திக்கோங்க. இன்னும் ஒரு போர் வந்தா கூட பேரழிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அரசி, இதுக்கு மேல நீங்க தான் ஒரு நல்ல முடிவா எடுக்கணும். அரசி, இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களோட நலனுக்காகவும் பிரதம மந்திரி லியோ அவர்களை அவையை விட்டு நீக்குங்க. பிரதம மந்திரி லியோவை சபையில இருந்து விலக சொல்லுங்க. உங்க யாருக்குமே முதுகெலும்பு இல்லையா? நீங்க எல்லாரும் இந்த முடிவுக்கு நிச்சயம் வருத்தப்படுவீங்க. நிறுத்துங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. இங்க எல்லாத்த விடவும் நமக்கு நாட்டோட அமைதி தான் முக்கியம். அதனால ஒருவேளை எதிரி நாட்டோட கோவத்தை தணிக்க இவரை கொல்ற சூழ்நிலை வந்துச்சுன்னா அப்போ வேற வழி இல்லை. அப்பா, உங்களுக்கு நான் வாக்கு கொடுக்கறேன். உங்களோட மக மனசார இவருக்கு சேவை செய்வேன். இவரை என்னோட கணவரா ஏத்துக்கிறேன். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இவருக்காக உயிரையும் கொடுப்பேன். நம்ம நாட்டுடைய நிம்மதிக்காக நான் சபையிலிருந்து விலகிக்கிறேன். மந்திரி அவர்களே, சரி, இப்ப நீங்களே பதவி விலக ஒத்துக்கிட்டதுனால உங்க நாட்டுப்பற்று எந்த அளவுக்கு இருக்குன்னு புரிஞ்சிடுச்சு. இப்ப நீங்க விலகின இந்த பிரதம மந்திரி பதவிக்கு நான் ஸ்டாலின் அவர்களை நியமிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நான் ஸ்டாலின் அவர்களை நியமிக்கலான்ற முடிவுக்கு வந்திருக்கேன்.
அரசியே, நான் நிச்சயம் உங்க நம்பிக்கையை காப்பாத்துவேன். இந்த நாட்டுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். இதை நான் எதிர்க்கிறேன். இளவரசி ஜூலி, இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அரசியே, ஸ்டாலினுக்கு அனுபவம் பத்தாது. அவர் பதவிக்கு வந்தா நம்ம நாட்டு வர்த்தகம் கண்டிப்பா சரிஞ்சிரும். நம்ம முன்னாள் அரசர் லியோவை பதவியில அமர்த்தும் போது லியோவுக்கும் இதே வயசுதான். முக்கியமா ஸ்டாலின் பல விஷயங்களை கற்று தேர்ந்தவர். அதனால அவரை நான் முழுசா நம்புறேன். இந்த பதவிக்கு லியோவே தகுதியானவரா இருக்கப்ப ஸ்டாலினுக்கு என்ன குறை? அரசியே, அறிஞர் ஸ்டாலின், இளவரசியோட சந்தேகத்தை போக்குறதுக்கு நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒருவேளை எதிரி நாடு நம்மள அச்சுறுத்தினாங்கன்னா அப்போ எப்படி சமாளிப்பீங்க? அரசியே, என்னதான் அவங்க பலசாலியா இருந்தாலும் சில சேனைகளோட நம்ம இளவரசி அவங்கள எல்லை பகுதிக்கு அனுப்பி எதிரிகளோட நம்ம சமரசம் பேசி அந்த போரை நம்ம முடிவுக்கு கொண்டு வரலாம். இது மூலமா போர் முடிவுக்கு வரும். தேவையில்லாம நம்ம தாக்கவும் வேண்டாம். இதுதான் என்னுடைய யோசனை. அவங்க பேராசை பிடிச்சவங்க. பல லட்சம் ரூபாயை இழப்பீடா கேட்பாங்க. நம்ம கிட்ட இப்ப அவ்வளவு பணம் இல்ல, என்ன பண்றது? இந்த மாதிரியான சூழ்நிலையில மக்களும் கொஞ்சம் பொறுப்பேத்துக்கணும். வரிய கொஞ்சம் அதிகமா வாங்கி அது மூலமா இந்த பிரச்சனையை சரி செய்யலாம். ஓ, நாடகத்தை நிறுத்து. ஒருவேளை எதிரிங்க படத்தோட சேர்த்து நம்ம நாட்டையும் கேட்டு உள்ள அத்துமீறி நுழைஞ்சா அப்ப என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வர்றப்ப வேற வழி இல்ல. அவங்க என்ன கேக்குறாங்களோ அதை கொடுத்துருவோம். அவங்களுடைய கோபமும் கொஞ்சம் தனியா ஆரம்பிக்கும். ஸ்டாலின் அவர்கள் சொல்றதை கேக்குறப்ப அவரோட சொந்த நாட்டுக்கே துரோகம் செய்யற மாதிரி இருக்கு. அமைதியா இருங்க இளவரசி. இது வெறும் தற்காலிகமான நடவடிக்கை தான். அவங்க அமைதியானதுக்கு பிறகு போரிட்டு நம்ம நிலத்தை மீட்டெடுக்கலாம். இது மூலமா நம்ம நாட்டோட செழிப்பை அடைய முடியும். அடேங்கப்பா. சரி சொல்லுங்க லியோ, இதுல உங்களோட கருத்து என்ன? நான் தான் பதவி விலகிட்டேனே. இதுக்கு மேல என்னோட கருத்தை இங்க சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. நான் இங்கிருந்து கிளம்புறேன். அரசே, நான் இளவரசிய கல்யாணம் பண்ணிக்கிறேன். இது சத்தியம். அரசே, உங்களுக்காக நான் இளவரசியை 100 தடவை பொறுத்துக்கிட்டேன். இத்தோட அந்த கணக்கு முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் உங்களுக்கு நான் விசுவாசியா தான் இருந்திருக்கேன். இப்போ நான் கிளம்புறேன். லியோ, நீங்க நிஜமாவே கிளம்ப போறீங்களா? நான் போறேன் இளவரசி. இந்த நாட்டை நீங்க கண்டிப்பா நல்லா ஆளணும். லியோ, இதுக்கப்புறம் சும்மா இருக்கும் போதெல்லாம் நல்லா தியானம் பண்ண ஆரம்பிங்க. பல புத்தகங்களை படிச்சு அறிவை வளர்த்துக்கோங்க. மனசுல சமநிலையை கொண்டு வாங்க. இதுதான் நான் உங்களை சந்திக்கிற கடைசி முறை. நான் போறதுக்கு முன்னாடி இதை உங்ககிட்ட கொடுத்துட்டு போற அரசி. என்ன இது? அரசி, சூரிய சாம்ராஜ்ய ஆட்கள் நம்ம கிட்ட சமாதானம் பேச வந்துகிட்டு இருக்காங்களா? ஐயோ! யாருங்க? மருத்துவரை கூப்பிடுங்க. உத்தரவு. இது என்னன்னு கொஞ்சம் பாருங்க. லியோ, அரசவையில நடந்த எதையும் தப்பா எடுத்துக்காதீங்க. கல்யாணத்தை பத்தி நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். ஐயோ அரசி, அதெல்லாம் வேண்டாம். ஐயோ, பாத்து. வலிக்குதா லியோ? சின்ன காயம்தான், சரியாயிடும். என்ன நீங்க? சின்ன காயமோ பெரிய காயமோ தயவு செஞ்சு பார்த்து வெட்டுங்க. மருத்துவரை கூப்பிடுங்க. இன்னையிலிருந்து இந்த நாட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. யாரு கூடய உறவும் இல்லை. மகாமந்திரி இல்லையோ, நம்ம எதிரிகளை அழைச்சிட்டு வாங்க. நீங்க வெற்றியோடு திரும்பி வரும்போது நான் உங்களை வரவேற்பேன். அது வரைக்கும் உங்களுக்காக இங்க காத்திருப்பேன். கவனமா போயிட்டு வாங்க. வீரர்களே,
இவரை கைது செய்யுங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? இவர என்னோட கணவரா ஏத்துக்கிறேன். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இவருக்காக உயிரையும் கொடுப்பேன். பிரதம மந்திரி பதவியை நான் ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கலான்னு முடிவெடுத்திருக்கேன். நான் இங்கிருந்து போறேன். அம்மா, இந்த உலகத்துல எந்த சூழ்நிலையிலையும் நான் இனிமேல் உன்னை சந்திக்க மாட்டேன். மேலும் கதையை தெரிந்து கொள்ள டேஷ் ரீல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.